மதுரை அழகர் கோயில் கருப்பனுடைய கதையை கேட்டாலே மனசும் உடம்பும் புல் அரிக்குங்க. கேரளால இருந்து ஒரு முறை அழகர் கோவிலுக்கு வந்த மன்னர் பெருமாளுடைய அழகுல மயங்கி பெருமாளை தன்னோட ஊருக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாராம். மனுஷன் ஆசைப்படுறது தெய்வம் தானே ஆசைப்படணும். ஆனா மன்னன் கொஞ்சம் கூட அசராம 18 மந்திரவாதிகளை அனுப்பி அழகரோட சிலையை திருடுறதுக்கு முன்பட்டாராம். மறைந்தவராயிற்றே ஆதிகேசவன் அவருடைய பக்தனுடைய கனவுல தோன்றி மிளகும் உப்பும் அதிகமா போட்டு பொங்கல் செஞ்சு கோவில்ல 18 இடங்கள்ல போடுமாறு கட்டளையும் விட்டாராம். 18 மந்திரவாதிகளும் பசியோட அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பொங்கலை எடுத்து தின்ன உடனே அவங்களுடைய மை அழிஞ்சு அவங்களுடைய மந்திரம் அனைத்தும் ஒளிந்து அந்த நேரத்துல பெருமாளின் ஆணைப்படி கருப்பன் வெளியே வந்தாரா. ஏன் சாமியவா நீ திருட பாக்குறேன்னு சொல்லி 18 மந்திரவாதிகளையும் அழித்து அவங்க கர்வத்தையும் அழித்து 18 படிகளில் 18 பிணங்களை சமர்ப்படுத்தினாராம். கோயிலின் கலகவு ஒரே ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் திறக்கப்படும். உள்ள சாமி எதுவும் இருக்காது. இந்த 18 படிகள் மட்டும்தான் காட்சியளி. கருப்பா போற்றி.